Hello friends, welcome to Shivu's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மா பண்றதுக்கு முதல்ல பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதாவது பிட்டா பிரெட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணியை 1/2 கப் சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஈஸ்ட் கரெக்டாக பொங்கி வராது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது கூட 1/2 கப் மைதா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒர்க் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த டோ இதில் எடுத்து வச்சிடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா நீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இழுத்து டோவை ரெடி பண்ணிடலாம். அப்பதான் பேஸ் நல்லா சாஃப்டா வரும். இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுல்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இந்த டோ மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 1.5 to 2 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம். இப்போ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது குறைஞ்சது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ அடுத்து வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நீட்டாக நல்ல மெலிசாக கட் பண்ணின கேரட் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொடமிளகாய், முட்டைகோஸ், வெங்காயம், பீட்ரூட், இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்லிக் மயோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளெயின் மயோஸ் கூட 1 ஸ்பூன் கிரேட் பண்ண கார்லிக் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கூடவே கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் ஆல்ரெடி பெப்பர் சேர்த்துருக்கிறதுனால இப்போ பெப்பர் சேர்க்கலை. இப்போ அயன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த சிக்கன் எல்லாம் இதோட சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 சைடும் 5 to 10 மினிட்ஸ் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கடையில் வாங்கும்போது தந்தூரி ரெடி பண்ணி அதை ஷவர்மாவோடு ஆட் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் செய்கிறதுனால இந்த மாதிரி தவாலேயே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டோவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டபுளாக உப்பி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் இந்த மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோவை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். இந்த அளவுக்கு 5லேருந்து 6 பீஸ் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குகிற ஷவர்மா அளவுக்கு. நான் இப்போ இதை 4 துண்டாக பிரிச்சுருக்கேன். இந்த அளவு நல்லா லார்ஜ் சைஸ்லேயே வரும். இப்போ இதை நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தவாவில் போட்டுட்டு பூரி மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா உப்பி வந்துடும். அவ்வளவுதான், இப்போ இந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா ட்ரை ஆகிடும். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் இதோடய சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி இதோடய சேர்த்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த கார்லிக் மாயோவும் இதோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், இப்போ ஷவர்மாக்குள்ளே வைக்க வேண்டிய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸில் கொஞ்சம் மயோஸ் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்ம யம்மியான சிக்கன் ஷவர்மா வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.